ஹாங்க நம்மளோட 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் வித் அட்லீஸ்ட் 5 டைரக்ட் ரிப்போர்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் ஜாயின் கொஸ்டின், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னா ரைட் அ சொல்யூஷன் டு ஃபைண்ட் மேனேஜர்ஸ் வித் அட்லீஸ்ட் 5 டைரக்ட் ரிப்போர்ட்ஸ். ரிசல்ட் த டேபிள்ஸ் இன் எனி ஆர்டர். ஸோ டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது, ஐடி நேம் டிபார்ட்மெண்ட்ஸ் மேனேஜர் ஐடி. ஸோ இதில் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஐடியும் மேனேஜர் ஐடியும் ஒன்றா இருக்குது. ஸோ இதில் என்ன கொஸ்டினோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஐடிஸ் யார் யார் எந்தெந்த மேனேஜர்லாம் டைரக்டா அவங்களுக்கே ரிப்போர்ட் பண்றாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கே யார் யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள மட்டும் எடுத்துடணும். அண்ட் 5 டைம்ஸ் கண்டினியூஸா யார் யார் ரிப்போர்ட் பண்றாங்களோ அந்த மேனேஜருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பர்சன் இருக்கலாம், பர்சன் ஏ பர்சன் பின்னு சொல்லியிருக்கலாம், பர்சன் சி 3 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பர்சன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் பிக்கு ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா பர்சன் பி வந்து பர்சன் சிக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரே ஆள் 5 டைம் மல்டிபிள் ரிப்போர்ட்டிஸ்க்கு யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் டேபிளே தெரியும். ஸோ இங்கே ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 101 ஜான்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவருக்கோட மேனேஜர் ஐடி பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ அவரோட மேனேஜர் ஐடி எதுவுமே கிடையாது, அவர் யாருக்குமே இப்போ ரிப்போர்ட் பண்ணல. அண்ட் 102 டான் பார்த்தீங்கன்னா யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு, மேனேஜர் ஐடி 1, அதாவது ஜானுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு. 103 பாருங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு, அவரும் ஜானுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 பேரும் ஜானுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, பட் ஜான் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணலை. ஸோ அஸ் பெர் த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் யாரெல்லாம் 5 டைம்ஸ்க்கு மேலே ஒரு மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க அதோட ரிஸ்டம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆப்வியஸாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜானை தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸாக இங்கே அவுட்புட் ஜான் தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நமக்கு என்ன தேவை, ரைட் சொல்யூஷன் டு ஃபைண்ட் த மேனேஜர்ஸ். ஜஸ்ட் நேம் மட்டும் தான் வேணும். ஸோ செலக்ட் நேம். ஸோ ஃப்ரம் என்ன டேபிள், எம்ப்ளாயி டேபிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் ஐடியையும் நம்ம இந்த மேனேஜர் ஐடியும் ஜாயின் பண்ணி இதில் தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதனால் செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எம்ப்ளாயி ஏன்னு எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து டேரெக்டாக இன்னர் ஜாயிண்ட்டே போட்டுக்கலாம். இன்னர் ஜாயிண்ட் இன்னொரு எம்ப்ளாயி எடுத்துக்கிறேன், அதை வந்து பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டாட்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் போடணும். என்ன எடுக்கலாம்னா இந்த ஏ டாட் ஐடியையும் பி டாட் மேனேஜர் ஐடியும் மேட்ச் பண்ணுவோம். ஏ டாட் ஐடி ஈக்குவல் டு பி டாட் மேனேஜர் ஐடி. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது மேட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜான் 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 ஜான்னு வருது. ஸோ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் மேட்சாக இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஐடி தான். ஸோ ஆப்வியஸாக இவர் மட்டும்தான் வருவார். அப்படி இருக்கப்போ இவ்வளோதான் சிம்பிள் ஆன்சர். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் ரிசல்ட்ஸ் தான் கிடையாது, நமக்கு தேவை ஒரே ரெக்கார்டு தான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா நேம் வந்து குரூப் பை பண்ணிடலாம். GROUP குரூப் பை எதோட குரூப் பண்ணுறோன்னா இந்த மேனேஜர் ஐடியோட குரூப் பண்ணலாம். பி டாட் மேனேஜர் ஐடி சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ரன் ஆயிடுச்சு, அக்செப்ட் ஆயிடுச்சு. அஸ் பர் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்க ஒரு ட்விஸ்ட், சப்மிட் பண்றப்ப என்ன வருதுன்னு பாருங்க. சப்மிட் பண்றப்போ ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா ஒரு டெஸ்ட் கேஸ்ல என்ன அதோட சோர்ஸ் பாருங்க. இங்க டான் என்ன இங்க எல்லாம் இந்த 5 பேர் என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணாங்களா. அடுத்து 107 டாம்ங்கிறவர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி என்ன பண்றாரு 102க்கு ரிப்போர்ட் பண்றாரு. யாருக்கு, டானுக்கு. டாமியும் அவருக்கு ரிப்போர்ட் பண்றாரு. ஸோ இங்கே 4 பேர் அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நீங்கள் இன்னும் நல்லா ஸ்பெசிஃபிக்காக அந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும். வித் அட்லீஸ்ட் 5 டைரக்ட் ரிப்போர்ட்ஸ், 5 டைம், ஓகேங்களா. அட்லீஸ்ட் 5 டைம்ஸ் யார் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களோ, ஒன்று 5 ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாம், அதுக்கு மேலே ரிப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கிட்ட கேட்டுருக்காங்க. ஸோ அப்போது இங்கே வந்து ஒரு கண்டிஷன் போடணும். ஸோ ஹேவிங் கவுண்ட் எடுக்கணும். கவுண்ட் ஆஃப் எதை கவுண்ட் எடுக்க போகிறோன்னா எந்தெந்த மேனேஜர் ஐடிலாம் 5 டைம்ஸ்க்கு மேலே ரிப்போர்ட் ஆகிருக்கோ அவங்க மட்டும் தான் வேணும். ஸோ இப்போ கவுண்ட் ஆஃப் பி டாட் மேனேஜர் ஐடி should greater than or
ஈக்குவல் டு 5. இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா? ஸோ 5 டைம்ஸ்க்கு மேலே ரிப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும்னு போட்டிருக்கேன். இப்போ சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, மேனேஜர் ஐடி. ஓ சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்க. அவ்வளோ ரன் பண்ணிட்டேன். அஸ் எக்ஸ்பெக்டட் சப்மிட் ஆயிருச்சு. எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம வர நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஸோ 1 or 2 டைம்ஸ் கொஸ்டினை ப்ராப்பராக ஃபுல்லாக ரீட் பண்ணி அதில் எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகுதுன்னா அந்த ஃபெயிலியர் இடத்துலயே அந்த டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குறைய ஆப்டிமைஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்க்கலாம்.